உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நான் ஒளியா இருக்கேன்டா, நான் மன்னிப்பா இருக்கிறேன், நான் இரக்கமா இருக்கிறேன், நான் நேசமா இருக்கிறேன், நான் பாசமா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவனும் என்னை போல்தான் இருப்பான். கையை நல்லா தட்டுங்க. ஆமென். தேவாலயத்திலே அசுத்தாவை பிடித்த மனிதன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. என் கொஸ்டின் என்னன்னா, தேவாலயத்திலே இருந்திருக்கா சார், உட்கார்ந்து அவன் கையை தட்டி பாடி இருக்கான். பாடுவேன் பரவசமாகுவேன் கை தட்டி இருந்திருக்கான். ஏன்னா எல்லாம் சிஸ்டமா இருக்குல்ல, அந்த சிஸ்டம் ஸ்பிரிட் எல்லாம் நல்லா இருந்தா அமைதியா இருக்கும். ஆனா கிருபை உள்ள வந்துச்சு பாருங்க, கையை தட்டுங்க சார், கொடுங்க சார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கிரேஸ் வேர் கிரேஸ் என்டர்ஸ். ஆமாம், அந்த ரிலீஜியஸ் சின் லாக்லாம் உடையுது, ஆனால் ரிலீஜியஸ் லாக் என்ன செய்யுது, கலையுது. இதைத்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் எடுத்தேன். when I was in law period அப்போவே எடுத்தேன். என்னென்னா வந்து innocent sinners, என்ன எடுத்தேன், கிரிமினல் செயின்ஸ் அப்படின்னு எடுத்தேன். செயின்ஸ் எல்லாம் நல்லவன் நினைக்காதீங்க, கிரிமினல் இருக்கான் உள்ள, கிரிமினல் செயின்ட். இயேசுவை சிலுவையில் இருந்து யார் தெரியுமா? பாவியான ஸ்திரியா? சகையுவா? ஹலோ, யாரு? அடிச்சதெல்லாம் ரெவரண்ட்டும் பிஷப்பும், வேற யாரு? மாடரேட்டரும் சேர்ந்து தான் ஆணி அடைஞ்சாங்க. கிரிமினல் சைன்ஸ். இவங்களாம் யாரு? இன்னசென்ட் சின்னர்ஸ். கையை தட்டுங்க. ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் நான் ஜோம் பண்ணுறதுக்கு. அவர் பெரிய வந்து ஜோக்கர்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் பண்ணுறவர். ஆனால் தான் பாதிக்கப்பட்டப்போ அவர் என்கிட்ட பேசும்போது, பிரதர் நான் எல்லா பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் குடிச்சிருக்கிறேன், சிகரெட் குடிச்சு நிறையா பண்ணியிருக்கேன், நான் பாவி தான் இல்லை. அவர் பாட்டுக்கு ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொன்னார், இன்னசென்ட் சின்னர்னர். தேவன் பாருங்க, அந்த அந்த ஹார்ட்டை பார்க்குறாரு, அந்த ஹார்ட்டை பார்க்குறாரு. ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே எல்லா பாம்பு பூத்தும் உள்ள வச்சுருப்பாங்க. தே ஆர் வெரி டேஞ்சர். ஸோ இன்றைக்கு நாம் பேசுகிற விஷயம் என்னென்னா, ரிலீஜியஸ் ஸ்பிரிட் அண்ட் கிரேஸ் ஸ்பிரிட். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ வாட் இஸ் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்? எதுனாலும் டூ அண்ட் டூ நாட், இஃப் அண்ட் இஃப் நாட் என்று பேசுகிறவர்கள். இதை செய்தால் உனக்கு இது தருவேன், இப்படி செஞ்சால் தான் இது, செய்யலைன்னா அது, செஞ்சா இது, செஞ்சா இது அப்படின்னு வந்தவுடனே நீங்கள் பிரமாணம் நினச்சிடக்கூடாது. எவ்வளோ விதைக்கிறேன்னு அவளை அறுக்கிறேன் அப்படின்போது செஞ்சா இது, ஆனால் செய்யலைன்னா அது, சேர்ந்தா தான் அது என்னவா மாறுது, பிரமாணமாக மாறுது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ இதை குறித்து நான் தொடர்ந்து உங்கள் மத்தியில் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் ஒரு 6-7 வசனங்கள் வாசிப்போம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அடுத்து இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்.
வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். முக்கியமான வசனமே அதுக்கு அடுத்த வசனம் தான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, இப்பதான் கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு. ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு சொன்னா, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். வாட் இஸ் meant by light? அப்படின்னா நீ இயேசுநாதரை கூட்டு போனீங்கன்னா டார்ச்சே தேவையில்லை நைட்டு. ஏன்னா ஒளின்னு தானே சொன்னார். ஒளி என்பது இட் இஸ் நாட் லிட்ரல் மீனிங். அப்போ ஒளிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த ஒளிக்கு என்ன அர்த்தம்? 1 யோவானில் எழுதுறான், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், தன் சகோதரனை நேசிக்கிறவன் ஒளியிலே இருக்கிறான். கையை தட்டுவாங்க. இயேசு சொல்றாரு, இவ்வளவு மேட்டரை சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஒளியா இருக்கேன்டா, நான் மன்னிப்பா இருக்கிறேன், நான் இரக்கமா இருக்கிறேன், நான் நேசமா இருக்கிறேன், நான் பாசமா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவனும் என்னை போல்தான் இருப்பான். கையை நல்லா தட்டுங்க. ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.